வணக்கம் மக்களே. ஜடேஜா பேட்டிங் முதல் ருத்துராஜ் கேப்டன்சி வரை சிஎஸ்கே செய்த தவறுகள் தோல்விக்கு காரணமான 3 சம்பவம். லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி அடைந்த தோல்விக்கு 3 வீரர்களின் செயல்பாடுகளே காரணமாக அமைந்துள்ளது. லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை பதிவு செய்துள்ளது. சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 210 ரன்கள் குவித்தது. சிறப்பாக விளையாடிய ருத்துராஜ் கெய்க்வாட் 60 பந்துகளில் 3 சிக்ஸ் 12 4 உட்பட 108 ரன்களை விளாசினார். இதன் பின் களமிறங்கிய லக்னோ அணி 19.3 ஓவர்களில் 213 ரன்கள் எடுத்து அபார வெற்றியை பதிவு செய்துள்ளது. சிறப்பாக விளையாடிய ஸ்டைனிஸ் 63 பந்துகளில் 6 சிக்ஸ் 13 4 உட்பட 124 ரன்களை விளாசினார். இதன் மூலம் சிஎஸ்கே அணி புள்ளி பட்டியலில் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அதேபோல் சொந்த மண்ணில் இந்த சீசனில் முதல் தோல்வியை சிஎஸ்கே பதிவு செய்துள்ளது. சிஎஸ்கே அணியின் இந்த தோல்விக்கு ஜடேஜா, தீபக் சகர் மற்றும் ருத்துராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. சிஎஸ்கே அணியின் பேட்டிங்கின் போது நம்பர் 4 களமிறங்கிய ஜடேஜா அதிரடியாக ரன்கள் சேர்க்காமல் ஒருநாள் ஆட்டத்தைப் போல 18 பந்துகளில் 16 ரன்களை மட்டுமே சேர்த்தார். இதனால் இவருக்கும் சேர்த்து ருத்துராஜ் அதிரடியாக ஆட வேண்டிய தேவை எழுந்தது. அதேபோல் சிஎஸ்கே அணியின் தீபக் சகர் நேற்றைய ஆட்டத்தில் மோசமான ஃபீல்டிங் மூலமாகவே சிஎஸ்கே அணியை வெற்றியை தாரை வார்த்துள்ளார். ஹூடா கொடுத்த கேட்சை பிடிக்காமல் சிக்ஸருக்கு பந்தை அனுப்பியது. 19வது ஓவரில் 11 பவுலிங்கில் அடிக்கப்பட்ட பந்தை பிடிக்காததால் பவுண்டரி விட்டு கொடுத்தது. ஸ்டைனிஸ்க்கு ஒரு பவுண்டரியை கொடுத்தது என்று தீபக் சகர் வேற லெவல் சம்பவம் செய்தார். அதேபோல் சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் கேப்டன்சியில் செய்த தவறுகளும் தோல்விக்கு காரணமாக உள்ளது. பதிரனா மற்றும் முஸ்தபிசுர் ரஹ்மான் இருவரும் டெத் ஓவரில் வீசப் போகிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிய, பின் கடைசி 5 ஓவரில் ஒரு ஓவரை யார் வீசப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்தது. அப்போது 16வது ஓவரை சர்துல் தாகூர் வீசி 20 ரன்களை விட்டு கொடுத்தார். இதில் 16 முதல் 19 ஓவர்களை முஸ்தபிசுர் ரஹ்மான் மற்றும் பதிரனா வீசியிருந்தால் கடைசி ஓவரை அதிக ரன்களுடன் சர்துல் தாகூர் கைகளில் ஒப்படைத்திருக்கலாம். ஓவருக்கு 30 ரன்களுக்கு மேல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் சர்துல் தாகூர் நம்பிக்கையுடன் வீசியிருப்பார். ஏற்கனவே சிஎஸ்கே அணிக்காக இதுபோன்ற செயல்களை செய்தவர்தான் அவர். ஆனால் ருத்துராஜ் கெய்க்வாட் செய்த தவறு தோல்விக்கு முக்கிய காரணமாகியது என்றே சொல்லலாம்.